சேலம் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் ஆறு போல் பெருக்கெடுத்து ஓடும் மழைநீரால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. சேலத்தம்பட்டி ஏரி நிரம்பி வழிந்ததால் கந்தம்பட்டி அருகே தேசிய நெடுஞ்சாலையை மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் சரவணன் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சரவணன், வணக்கம். விவரங்கள். வணக்கம் நவீனா. சேலத்துல பார்த்தோம்னாக்கா கடந்த 3 நாட்களாக விட்டு விட்டு கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னாக்கா ஏற்காடு மலையை சுற்றி உள்ள பகுதிகளில் தொடர்ச்சியாக மழை பெய்து வரும் காரணத்தினால அங்கிருந்து வடிந்து வரும் தண்ணீர் திருமணி முத்தாரை அடைந்து வருகிறது. இதே போல பல்வேறு பகுதிகளில் இருந்து வரும் தண்ணீர் ஆங்காங்கே உள்ள ஏரிகளை நிரப்பி உள்ளது. தற்போது பார்த்தோம் அப்படின்னாக்கா இன்று காலை திருமணி முத்தாரில் இருந்து வரும் தண்ணீர் சாலையை உடைத்துக் கொண்டு வெளியேறி வருகிறது. இதே போல கந்தம்பட்டியில் இருக்கிற சேலத்தம்பட்டி ஏரியும் நிரம்பி உள்ளதால் அங்கிருக்கும் தண்ணீரும் மறுபுறம் இருந்து கரையை கடந்து சாலையை அடைந்து வருகிறது. இதனால பார்த்தோம் அப்படின்னாக்கா கந்தம்பட்டி பகுதி முழுவதுமே ஒரு ஏரிக்காடாகவே காட்சி அளிக்கிறது. அந்த பகுதியில தேசிய நெடுஞ்சாலை, அதாவது கோவை பெங்களூரு நெடுஞ்சாலை முற்றிலுமாக தண்ணீரால் சூழ்ந்து அது ஒரு ஆறு போல காட்சி அளிக்கிறது. அது சாலை போலவே பார்ப்பதுக்கு தெரியவில்லை. இதே போல பார்த்தோம் அப்படின்னாக்கா பகுதியில் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டுள்ள கார், ஆட்டோ, டெம்போ உள்ளிட்ட வாகனங்கள் அனைத்துமே தண்ணீரில் மூழ்கி உள்ளது. இந்த பகுதியில் பேரிடர் மீட்பு பணியினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வராங்க. இதே போல பகுதி முழுவதும் போக்குவரத்துக்கு தடை செய்யப்பட்டு இருக்கிறது. மாற்றுப்பாதையில் வாகனங்கள் செல்லவும் அனுமதிக்கப்பட்டுள்ளது. காவல்துறையினரும் அப்பகுதியில் மக்களுக்கு பாதுகாப்பாக தண்ணீரில் செல்லக்கூடாது என்ற ஒரு அறிவுரையும் வழங்கி வருகிறார்கள். இந்த நிலையில பார்த்தோம் அப்படின்னாக்கா தண்ணீர், அதாவது திருமணி முத்தாரில் இருந்து அதிகப்படியான தண்ணீர் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருப்பதால் அப்பகுதியில் தண்ணீர் வடிவதற்கு பல மணி நேரம் ஆகும் என்றும் கணக்கிடப்பட்டு இருக்கிறது. நவீனா, விவரங்களுக்கு நன்றி சரவணன்.